ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சினிமா மூலியமா தமிழ்நாட்டோட அடையாளத்தையே அழிக்க நினைக்கிற ஒரு மிகப்பெரிய கலாச்சார போரை பத்தின வீடியோ தான் இது. அதாவது நேத்து நைட்டு தனுஷ் சார் வந்துட்டு அவரோட எக்ஸ் ஹேண்டில்ல ஒரு ட்வீட்ட போஸ்ட் பண்றாரு. அந்த ட்வீட்ட பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் பேக்ல இருந்தே அவரு இந்த ட்வீட்டுக்காக பயங்கரமா இந்த அப்டேட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி பயங்கர ஹைப் ஏத்துறாரு. ஏன் நான் இத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த தனுஷ் சாரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அப்டேட் லான்ச் ஆகும். அது மக்களுக்கு போய் சேரும். ஆனா இந்த படத்துக்கான அந்த அப்டேட்ட அவரு ரொம்ப இன்டென்ஷனலாவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அப்படி என்ன இந்த படத்துல ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு ஆடியன்ஸும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா, டி அண்ட் வி அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒண்ணு வருது. அந்த வி யாரா இருக்கும்? தனுஷ் சார பத்தி நம்மளுக்கு தெரியும் டின்றது. பட் வின்றது வந்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹைப்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அது வினோத் சோப்ராவா இருக்கும்னு சொன்னாங்க. இன்னொரு சைடு வெற்றிமாறன்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொரு சைடு அது வந்து லைக் வினோத் அவரோட டைரக்ஷனா இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டெப் அஹெடா போய் அது வேல்பாரி படத்துல கூட அவங்க அசோசியேட் ஆகுறது. அதாவது சங்கர் சார் கூட அசோசியேட் ஆகுற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ லைக் அஃபிஷியலாவே அவர் லான்ச் பண்ணிட்டாரு. என்னன்னா வெற்றிமாறன் தான் அவர் கொலாபரேட் பண்ண போற அந்த டைரக்டர். ஆனா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது வட சென்னை பார்ட் 2. ஆனா நம்பளுக்கு ஆக்சிடென்டலா இல்ல ரொம்ப இன்டென்ஷனலான்னு தெரியல. அவர் பிளான் பண்ணி லான்ச் பண்ண படம் தான் தமிழ் முருகன். ஏன் இந்த படம் இவ்ளோ பெரிய லைக் ஒரு ஆன்டிசிபேஷனோட பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ப லைக் ஜூனியர் என்டிஆர் அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் ஒண்ணு விட்டிருந்தாங்க. ஜூனியர் என்டிஆரும், திரிவிக்ரம் அவங்க 2 பேரும் அசோசியேட் ஆயி ஒரு படத்துக்கு ஜாயின் பண்ண போறாங்க. அது வந்து முருகர பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இதுல எந்த கான்ட்ரோவர்சியும் கிடையாது. ஆனா அவங்க அத அனவுன்ஸ்மென்ட்டா ரிலீஸ் பண்றப்போ, அவங்க போட்ட அந்த டேக் லைன்ஸ் எல்லாம் தான் பயங்கர பேச்சு பொருளா இருந்தது. அதுல பார்ன் இன் நார்த் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டும் இருந்துச்சு. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கிறப்போ, அது ஆல்ரெடி சோசியல் மீடியால சவுத் இந்தியால பயங்கர ஃபயர்ஃபுல்லா லைக் மாத்தி மாத்தி ஃபேன் வாரா போய்க்கிட்டு இருந்த டைம்ல, இப்போ தனுஷ் சார் இந்த மாரி ஒரு அப்டேட் குடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாரி தான் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்ட பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த தெலுங்கு அப்டேட்ல என்ன நடந்துச்சுன்றத டீட்டெயில்டாவும் பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலி இந்த தமிழ் முருகன் அப்படிங்கிற அந்த படம் வந்துட்டு லைக் இவங்க அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறது. நார்மலா வந்து லைக் முருகனோட டிவோஷனல் திங்ஸ் அத வச்சுலாம் படம் எடுக்கல. அவங்க வந்து ஒரு நாவல பேஸ் பண்ணி படம் எடுக்குறாங்க. ஸோ அந்த நாவல பத்தியும் ஒரு பேசிக் அவுட்லைனும் நம்ம பார்த்துற போறோம். என்ன பொறுத்தவரைக்கும் இத சுத்தி நெறைய அரசியல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். லெட்ஸ் குயிக்லி கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு குடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சேரும். சரி. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஆக்சுவலி ஃபியூ டேஸ் பேக் ஜூனியர் என்டிஆரும் அவங்களோட க்ரூவும் சேர்ந்து லைக் என்ன பண்ணாங்க அப்படின்னா, லைக் ஒரு அனவுன்ஸ்மென்ட்ட ரிலீஸ் பண்றாங்க எக்ஸ் ஹேண்டில்ல. அதாவது லைக் அவங்க வந்து ஒரு படம் எடுக்க போறாங்க. அந்த படம் வந்து லைக் மித்தாலஜி ஸ்டோரியா இருக்கும். அண்ட் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் அதாவது நம்ம முருகன் வந்து அவர பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒண்ணு லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திரிவிக்ரமும் லைக் என்டிஆரும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதாவது இதுக்கு முன்னாடி லைக் ஒரு படத்துக்கு அசோசியேட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த படத்த தாண்டி இப்ப தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அசோசியேட் ஆயி இந்த படத்துக்கு வொர்க் பண்றாங்க. அதனால இந்த படத்துக்கு நல்ல ஹைப் இருந்துச்சு. சரி படம் எடுங்கப்பா ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க அனவுன்ஸ்மென்ட்டா அவங்க அந்த எக்ஸ் ஹேண்டில்ல போட்ட விஷயங்கள்லாம் பயங்கர கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா, அவங்க போட்ட அந்த விஷயம் பார்ன் இன் நார்த், ஃபோர்ஜ்ட் இன் மிட்லேண்ட் அண்ட் வொர்ஷிப்ட் இன் சவுத் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா, அவங்க சொன்ன கருத்து அப்படிங்கிறது என்னன்னா, முருகர் வந்து நார்த்ல பிறந்தாராமா. அண்ட் மத்தியில வந்துட்டு லைக் அவர் வந்து ஆட்சி புரிஞ்சாரு. அதனால தான் அவர் வந்து சவுத்ல வொர்ஷிப் பண்றாங்க. அப்படின்ற மாரி ஒரு புயல கிளப்பிடுச்சு. அந்த ஒரு போஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் தமிழ்நாட்ல குறிப்பா லைக் சவுத் இந்தியால இருக்கிற அந்த ஆர்வலர்களும் சரி, அந்த தமிழ் கலாச்சாரத்த ரொம்ப பின்பற்றவங்களும் சரி, ரொம்ப அதிகமாவே இது வந்து அவங்கள டெம்பர லூஸ் பண்ண வச்சுருச்சு. குறிப்பா சொல்லணும்னா, நம்ப நாம் தமிழர் கட்சி சார்ந்த சீமான் எல்லாமே லைக் ஓப்பனாவே அவர் வந்து லைக் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வியாபார நோக்கமா வந்து நீங்க படம் எடுக்கிறதுக்காக முருகர் வந்து நீங்க நார்த்ல பொறந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து இந்த படத்த எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு ஓப்பன் வார்னிங்கே குடுத்துட்டாரு. ஏன் இந்த மாரி அவர் பேசியிருந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் முருகர் அப்படிங்கிறவரு ஜஸ்ட் ஒரு கடவுளாவோ, இல்ல லைக் நார்மலி லைக் இன்னொரு ஒரு கடவுள் அப்படின்ற மாரிலாம் அவங்கள பாத்துற மாட்டாங்க. ஏன்னா, தமிழ் இலக்கணத்துல தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றவரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் பேசப்படுற ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளா தான் இங்க இருக்கு.
சரி. இப்போ கரண்ட்ல இருக்கிற அந்த கான்ட்ரோவர்சிய பார்ப்போம். அதாவது தெலுங்கு அவங்க வந்து ரிலீஸ் பண்ண அந்த ஒரு அனவுன்ஸ்மென்ட்ல இருந்த டாக் லைன பார்த்துட்டு, ஆல்ரெடி கொதிச்சு போயிருந்த நம்ம கோலிவுட் சினாரியோ எல்லாமே ரொம்ப இத பத்தி பேக் டு பேக் அவங்க ஆர்க்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேன் வாராவே அது போயிட்டு இருந்துச்சு. இந்த மாரி ஒரு டைம்ல தான் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 நாள் தான் இருக்கும். இந்த 4, 5 நாள்ல டைரக்ட்டா தனுஷும், வெற்றிமாறனும் இதுல குதிக்கிறாங்க. ஒரு அனவுன்ஸ்மென்ட் வீடியோவ ரிலீஸ் பண்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி பீப்பிள் எல்லாமே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஓகே இவங்க 2 பேரும் அசோசியேட் ஆனா என்ன நடக்கும்? வடசென்னை பார்ட் 2க்கு தான் அவங்க எல்லாருமே அசோசியேட் ஆவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா, அங்க தான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ குடுத்தாரு. தமிழ் முருகன்னு அந்த டைட்டில் வீடியோவ லான்ச் பண்ணாரு. எல்லாருக்கும் ஃபுல் ஷாக். இது வந்து அவரு என்ன வந்து அவரோட எக்ஸ் பக்கத்துல போஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் போஸ்ட் பண்ணியிருந்தது, "எட்டர்னல் புரொடெக்டர் வாரியர், த கிங் அண்ட் லீடர் ஆஃப் தமிழ் பீப்பிள் அண்ட் லேண்ட்ஸ். #சன் ஆஃப் கொற்றவை. தமிழ் முருகன்" அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இத நீங்க கிளியரா கவனிச்சீங்களா? அதாவது அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தெலுங்கு படத்துல பார்ன் இன் நார்த்ன்னு போட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஹி இஸ் சேவியர் ஆஃப் தமிழ்நாடுன்னு இவரு இங்க போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்ல. இது தனுஷ் வந்து டைரக்ட்டா அவங்க க்ரூ அண்ட் மெம்பர்ஸ்க்கு குடுத்த ஒரு நெத்தி அடியா தான் இத பார்க்குறாங்க. ஃபேன்ஸ் வந்து ஆல்ரெடி பயங்கரமா ஸ்பெகுலேட் பண்ணி இத வந்து பயங்கர ஃபேன் வார் ஆக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல சொன்னா இது கோலிவுட் வெர்சஸ் டோலிவுட்ன்ற ரேஞ்சுக்கு எக்ஸ்ல பயங்கரமான வார்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம சைட்ல இருந்து குடுக்குற ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளையா தான் என்னால பார்க்க முடியுதே தவிர, இத இன்டென்ஷனலா பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் இல்ல. அவங்க ஆரம்பிச்சாங்க. இவர் அதுக்கு ரிவர்ட் பேக் பண்ணியிருக்காருன்றது தான் என்னோட கருத்து இங்க. சரி. இப்போ அடுத்த பாட்டுக்கு போலாம். அதாவது நெறைய ஃபேன்ஸ் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் எப்படி வந்து முருகன் படத்த எடுப்பாரு? எப்படி இவர் வந்து டிவோஷனலா ஒரு படம் எடுப்பாரு? பிகாஸ் அவரோட என்டையர் கிளான்மே வேற. அவர் வந்து வேற மாரி கதைகள் எடுப்பாரு. அதாவது ஜாதி அடிப்படையிலயும், அடக்குமுறை பத்தியும் நல்லா பேசுற ஒருத்தர் எப்படி வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட படங்கள் எடுப்பாரு அப்படின்னு நெறைய ஃபேன்ஸ் இன்னுமே ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெறைய மீம்ஸ், ட்ரால் மெட்டீரியல்ஸும் வந்துட்டு இருக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழித்தனமா கவனிக்கணும். அவங்க வெற்றிமாறன் டைரக்ட்டா ஒரு கதைய எழுதல. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு அறிவுமதி அப்படிங்கிறவங்க தமிழ் முருகன் வரலாறுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த நாவல பேஸ் பண்ணி தான் வெற்றிமாறன் இந்த படத்த எடுக்க போறாரு. ஸோ இந்த படத்தோட ஒரு அவுட்லைன், அதாவது இந்த நாவலோட ஒரு அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐ லீவ் இட் டூ யூ. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாவல அறிவுமதி வந்து எத வச்சு அவங்க ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இத எழுதுறாங்க. ஸோ இதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து இந்த நார்த்ல சொல்ற அந்த புராண கதைகள் மாரியோ, அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம, அவர் வந்து கார்த்திகேயனாவோ, கந்தனாவோலாம் அறியப்படல. அவர் வந்து ரொம்ப மூத்த தமிழ் வீரர். அதாவது குறிஞ்சி நிலத்துல அவர் வாழ்ந்திருக்காரு. அண்ட் அந்த இடத்துல ரொம்ப பண்டைய வீரரா அவர் இருந்திருக்காரு. அண்ட் இன்னும் சொல்லப்போனா, இவங்க வந்து முருகன வந்து கடவுளா கூட அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணல. அண்ட் அவங்க வந்து தமிழோட மூத்த குடி வீரனா தான் இவங்க அத பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு அடிப்படையில தான் வெற்றிமாறன் இந்த கதைய கண்டிப்பா அணுகுவாரு. அண்ட் அணுகுற முறையும் ரொம்ப சரியா இருக்கு. பிகாஸ் நம்மளோட தமிழ் வரலாற இவங்க ரொம்ப முழுசா நம்பி இந்த படத்துக்குள்ள இறங்குறாங்க. வெற்றிமாறன் இப்ப எடுக்க போறது ஒரு ஆன்மீக படம் கிடையாது. அது வந்து தமிழர்களோட மூத்த வீரத்தையும், அவங்களோட வரலாற்றையும் நம்மளுக்கு பயங்கரமா போற்றி பாடப் போற ஒரு ஹிஸ்டாரிக்கல் வாரியர் ஃபிலிமா இருக்க போகுது. சரி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறதா நான் உணர்றேன்ட்டு. ஸோ அத பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா பேசலாம். சில ஆண்டுகளா பிஜேபி அவங்களோட ஆன்மீக அரசியல தமிழ்நாட்டுக்குள்ள இண்டல்ஜ் பண்றதுக்கு ரொம்ப நாளாவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட அந்த முருகன் யாத்திரை நடத்துறதுலருந்து இப்ப வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்றத தமிழ்நாடு பீப்பிள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வடநாட்டு புராணங்கள், அதாவது ஸ்கந்த புராணம், மகாபாரத கதைகள் எல்லாத்துலயும் இப்ப பயங்கரமா மிக்ஸ் பண்ணி, முருகர் வந்து நார்த்ல தான் பிறந்தாரு. அங்க இருந்து இங்க வந்து அவர் ஆட்சி புரிஞ்சனால தான் வந்து தமிழ்நாடு பீப்பிள் எல்லாமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, முருகன ரொம்ப வழிபடுறாங்க அப்படிங்கிற ஒரு கலாச்சார ஆதிக்கத்த நம்ம மேல செலுத்துறாங்களோ அப்படின்ட்டு நெறைய கலாச்சார ஆர்வலர்கள் வந்து இங்க அத நம்மகிட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அண்ட் பேசுற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இந்த மாரி ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் அப்போ கரெக்ட்டா ஜூனியர் என்டிஆரும், ட்ரிவிக்ரமும் சேர்ந்து இந்த மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட்ட விடுறப்போ, அவங்க இன்டைரக்ட்டா பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இங்க பயங்கரமா ரைஸ் ஆக தான் செய்யுது. உங்களோட ஒப்பீனியன்ஸ இத பத்தி கமெண்ட்ல டீட்டெயிலா சொல்லுங்க. நம்ம இத பத்தி டீட்டெயிலாவும் பார்க்கலாம். எனக்கு பெர்சனலா என்ன தோணுதுன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்தனால தான் தனுஷும், வெற்றிமாறனும், "இல்லப்பா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்து சரியா படல. ஸோ நாங்க எங்களோட தமிழ் முருகன் யாருன்றத இந்த உலகத்துக்கு கிளியராவே புரிய வச்சுடுறோம்." அப்படின்னு சொல்லி இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ம அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன் வந்திருக்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன்.
சரி. நம்ம இந்த வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ. ஸோ ஒரு சைடு வந்து ஜூனியர் என்டிஆரோட காட் ஆஃப் வார், அதாவது அஃபிஷியலா அவங்க சொல்லலனாலும் அந்த படத்தோட டைட்டில் வந்து காட் ஆஃப் வாரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. காட் ஆஃப் வார் இருக்கு. இன்னொரு சைடு தமிழ் முருகன், நம்ம தனுஷ் சாரோட படம். ஸோ இந்த 2 படமும் ஒண்ணா சேர்ந்து தியேட்டர்ல வரும்போது கண்டிப்பா பெரிய கான்ட்ரோவர்சி, பெரிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆக தான் போகுது. அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் இப்போ என்னோட கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாரி ஒரு விஷயம் கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. அதாவது லைக் பார்ன் இன் நார்த்ன்னு நம்ம முருகன ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க எந்த மாரி இத வந்து அணுகுறீங்க? அண்ட் அஸ் வெல் அஸ் இப்ப தனுஷ் சார் குடுத்த இந்த அப்டேட் உங்கள எப்படி வந்து பாக்குது? இந்த லைக் இந்த தமிழ் சினிமாவ எப்படி இது என்டையரா சேஞ்ச் பண்ணுங்கிற உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாரி லைக் டெய்லி கன்டென்ட்ஸ், டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த யோகி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேக்ட்ஸ உங்க கையில குடுத்துட்டேன். உங்க டிசிஷன்ஸ கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. கமெண்ட் செக்ஷன ஃபில் பண்ணிடுங்க. ஆஸ் வெல் அஸ் இன்னொரு ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் இட் இஸ் பை ஃப்ரம் யோகி.